லயன் கொரட்டை விட்டுலாம் தூங்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இந்த இயர் எண்டில் என் மொத்த வீட்டையுமே டீப் கிளீன் பண்ண போகிறேன். வாங்க என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன டிப் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். கிளீனிங்கை வீட்டோட ஹார்ட்ல இருந்து ஆரம்பிக்கேன். நான் ஹார்ட்ன்னு சொன்னது கிச்சனை சொன்னேன். ஒரு வீட்டோட கிச்சன் தான் அந்த வீட்டோட ஹார்ட்டே. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றதும் இதே கிச்சன் தான். என் வீட்டுக்கு வர என் வீட்டுல இருக்கிற எல்லாரோட பசி எரிஞ்சு ருசி எரிஞ்சு அவங்கள வயிறை ஃபில் பண்றதும் இதே இடம் தான். என்னதான் நான் டெய்லி கிளீன் பண்ணி அதை நீட்டா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் ஒரு சைடா சேர்ந்த குப்பைகள் சேர்ந்த பொருட்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ டீப் கிளீன் பண்ணதுன்னு ஆரம்பிச்சுட்டேன். அதனால இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கபோர்டை கிளீன் பண்ணிட்டு திருப்பி ரீஅரேஞ்ச் பண்றேன். இந்த லாங் கபோர்ட்ல ஒவ்வொரு செல்ஃபையும் ஒவ்வொரு கவுண்டரா ஆர்கனைஸ் பண்றேன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ற வெசல்ஸ் எல்லாம் ஒரு செல்ஃப்ல வைக்கிறேன். செட்டா இருக்கிற குக்வேர் எல்லாம் ஒரு செல்ஃப்லயும், நார்மலா நான் எப்பவும் யூஸ் பண்ற வெசல்ஸ் எல்லாம் ஒரு செல்ஃப்லயுமா ஆர்கனைஸ் பண்றேன். இதே மாதிரி இருக்கிற கிளாஸ் ஐட்டம், செராமிக் ஐட்டம்ஸ்லயும் அடிக்கடி யூஸ் பண்ற பொருட்களை மட்டும் வைக்கிறேன். அதுல எக்ஸஸா இருக்கத ஸ்டோர் பண்ணக்கூடியதை மேல எடுத்து ஸ்டோர் பண்றேன். இல்ல இது எப்பவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற பொருள் எல்லாத்தையுமே தனியா எடுத்து மாத்தி வச்சிருந்தேன். ஓவரால் அந்த கபோர்டை நான் கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்க இப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் யூனிட் இருக்க. மொத்த கிச்சன்லயுமே இந்த ஒரு இடம் தான் அவ்வளோ மெஸ்ஸியா இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை நல்லா கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண பிறகு எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பார்க்கவும் நீட்டா இருக்கு. இனிமே பொருளை எடுத்து யூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்டா இந்த புல்லப் டிராயரும் கவுண்டர் டாப்க்கு மேல இருக்கிற இந்த 2 கபோர்டும் இருக்கிற மசாலா ஐட்டங்கள், கடுகு, மிளகு எல்லாமே இந்த செல்ஃப்ல நான் வச்சிருக்கிறதுனால அடிக்கடி எடுத்து யூஸ் பண்றதுனாலையும் கூட வச்ச பொருளை வச்ச மாதிரி என்னால மெயின்டைன் பண்ண முடியல. அதே மாதிரி மற்ற டைம் நான் ரிலாக்ஸா சமைக்கும் போது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு, இல்ல அந்த பொருளை கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுட்டு இல்லாத பொருளை நோட் பண்ணி ரிலாக்ஸ் சமைப்பேன். ஆனா அந்த குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்றதுக்காக காலையில எழும்பி நான் அறக்க பறக்க 2 மணி நேரத்துல வேலையை முடிக்கணும்னு சமைக்கும் போது சொல்லணும்னா என் கிச்சன்ல இருக்க பொருளை இருக்க இடத்துல வச்சு என்னால யூஸ் பண்ண முடியாது. செல்ஃப்ல தூக்கி உள்ள வச்சிருவேன். ஆனா எந்த செல்ஃப்ல வச்சிருக்கேன்னு சொல்லி நான் 2வது தேடி பாக்குற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருள், அதாவது ஒரு பருப்பை நான் ஒரு பாட்டில தட்டி வைக்கேன்னா அதே பாட்டில தான் எப்பவுமே தட்டி வைப்பேன். எக்ஸஸா இருக்கிறத ஸ்டோரேஜ் யூனிட்ல இருக்கிற ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பேன். இப்படி ஒரே பாட்டில நான் போட்டு வச்சு ஒரே இடத்துல இருந்து எடுத்து யூஸ் பண்றதுனால அந்த பாட்டில இல்லைன்னா ஸ்டோரேஜ் யூனிட்ல இருக்கும், அங்க இல்லைன்னா என்கிட்ட இல்லை, நான் திருப்பி தான் புதுசா ரீஸ்டாக் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன். அதே மாதிரி செல்ல செல்ஃப்ல நம்ம எவ்வளவுதான் ஆர்கனைஸ் பண்ணி பொருட்களை வச்சாலும் அது எப்பவுமே மசியா தான் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த காஃபி கவுண்டர். நம்ம டெய்லி சமைக்கிறோமோ இல்லையோ காஃபி இல்லாம இருக்க முடியாது. அதனால டீ போடுறது, காஃபி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செல்ஃப் மட்டும் எனக்கு டெய்லி அழுக்காகிட்டு இருக்கும். ஆனா அந்த ஒரு செல்ஃப் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி அழுக்காகி இருக்கிறதே ஒரு அழகா தான் இருக்கும். இருக்கிற செல்ஃப் எல்லாமே துடைக்கிறது. முதல்ல நார்மலான காட்டன் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு லைட்டா ஈரவுள்ள துணியை வச்சு துடைக்கிறேன். கிளீன் பண்றதுக்காக மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த கிளீனிங் ப்ராடக்ட்களையும் நான் யூஸ் பண்ணல. இதுல இருக்கிற கப்பு பிளேட் எல்லாமே ஜெசிகா ஆகாஷ்க்கு கிடைச்ச கிஃப்ட். இது நான் ரெகுலரா எடுத்து யூஸ் பண்ண போறது இல்ல. அதனால மேல கபோர்ட்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிடலான்னு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என் கிச்சன்ல இந்த மாதிரி ஒரு வெங்காய கூட வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் நீட்டா ஆர்கனைஸ்டா வச்சுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த பாஸ்கெட்டை ரிமூவ் பண்ணி தண்ணியில கழுகிட்டு 2வது மாட்டிடலாம். ஆனா இன்னைக்கு நான் அப்படி பண்ணாம இருக்க பொருட்கள் எல்லாம் வெளியில எடுத்துட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டு திருப்பி பொருட்கள் எல்லாம் உள்ள எடுத்து அடுக்கி க்ளோஸ் பண்ணி விட்டுறதேன். லயன் எங்கடக்கு? லயன் கொரட்டை விட்டுலாம் தூங்குது. யார மாதிரி கொரட்டை விடுது லயன்? தாத்தா மாதிரியா மாமா மாதிரியா? டாக் மாதிரி கொரட்டை விடுதோ? லயன் டாக் மாதிரி தான் கொரட்டை விடுமோல. லயன் மாதிரி தான் கொரட்டை விடும்.
நீ லயன் தானே? அச்சோ, ஐயோ பயமா இருக்கே. இந்த லயனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கே. பூச்சா உள்ள மாட்டிக்கிட்டா போ, கடிச்சு விட்டுரும். ஒன்ன வருது வருது என்ன வருது. எம்மடி கடிச்சிருமோ தம்பி ஒன்ன? ஓ பூச்சியே லைன் பயம் காட்டிருமோ? கிச்சனை க்ளீன் பண்ணும்போதே சைட் பை சைடாக ஹாலையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சோஃபாவையும் இந்த வாட்டி கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்படி கொஞ்சம் சோஃபாவை திருப்பி போட்ட பிறகு ஹால் கொஞ்சம் பெருசாகவும் நிறைய ஸ்பேஸ் இருந்த மாதிரியும் இருக்குது. இந்த கட்லரி யூனிட் மட்டும் நான் வாரத்துக்கு ஒரு நாள் க்ளீன் பண்ணாலும் அது எப்படியோ குப்பையாயிருது. இதில் இருக்கிற உட்டு கரண்டிகள், சில்வர் கரண்டிகள், ஸ்பூன்கள் எல்லாத்துலேயுமே தேவைக்கு போக மீதி அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து மாற்றிடுதேன். ரேக்கை க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேயை மட்டும் நல்லா சோப் வச்சு வாஷ் பண்ணி கொஞ்சம் காய விட்டுட்டு எடுத்து திருப்பி ஸ்பூனெல்லாம் அடுக்கியிருக்கேன். இதுக்கு அடியில் டெய்லி நான் குக் பண்ணுற பாத்திரங்களும் அதோட மூடிகளையும் வச்சுருக்கேன். அதையும் டீப் க்ளீன் பண்ணி விட்டுறதேன். இது ஆயில் ரேக்கில் மேலே மட்டும் தான் யூஸ் பண்ணுற ஆயில் வைப்பேன், கீழே எக்ஸஸாக இருக்கிறது தான் வைப்பேன். அதனால் மேலே மட்டும் தான் மேட்டு போட்டிருந்தேன். இந்த வாட்டி கீழேயுமே மேட்டு போட்டிருக்கேன். ஏன்னா கீழே வைக்கிறதுல இருந்தும் சின்ன சின்ன இதுகள் கீழே படுற மாதிரி இருந்து அதனால எக்ஸஸாக ஒரு பேப்பர் விரிச்சிருக்கேன். ஹாலில் கிச்சனில் வச்சுருக்கிற பிளான்ட்டுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி வெயிலில் வைக்கக்கூடியதை வெயில்லையும், சில செடிகளை சின்ன சின்ன பாட்டில் இருக்கிறத கொஞ்சம் பெரிய பாட்டுகளுக்கு மாற்றி அதையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதில் மாற்றி வைக்கிற பாட் ரெண்டுமே நான் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். அதில் உள்ள கேப் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு, அதனால் கீழே உள்ள பாட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அதை ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி அடியில் ஹோல் போட்டு மண்ணையும் ஃபில் பண்ணி பிளான்ட்டாக அதுக்கு மாற்றிடுதேன். இது ஒயிட் பாக்ஸும் கூட. இது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸை இன்னொரு ஸ்டாண்டில் தான் வைக்க போகிறேன். அப்போ ஸ்டாண்டோட பாக்ஸ் தான் வெளியில் தெரியுங்கிறதுனால இது நல்ல பெரிய பாட்டாகவும் இருக்கிறதுனால இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன இன்டோர் பிளான்ட் கீழே எவ்வளோ வாங்கி வச்சாலும் வர பிள்ளைங்களெல்லாம் தொட்டு தொட்டு அதை தட்டி விட்டு செல்ல பிளான்ட்டுகள் தான் அது மேல் கொண்டு வளருது. முக்கியமாக மணி பிளான்ட் எப்படி தட்டி போட்டாலும் சூப்பராக வளர்ந்து வந்துடுது. நெக்ஸ்ட்டாக இந்த பொடி உப்பு, கல்லுப்பு, புளி ஜாடி இது நான் பழைய வீட்டில் இருக்கும்போது இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை க்ளீன் பண்ணணுங்கிறதுக்காகவே ஆல்ரெடி உப்பு எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணாமல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளியும் கொஞ்சமாக பொடி உப்பு மட்டும் இருக்குது. அதனால் இருக்கிறத ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட விட்டுறதேன். உப்பு தட்டி வைக்கிறதுனால எந்த ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. அதனால கழுகுனதை நல்லா தொடச்சிட்டு வாட விடுதேன். ஃப்ரிட்ஜையும் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்துட்டு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற கண்ணாடி செல்ஃபுகள் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி உள்ளே போட்டிருக்கேன். வெளியிலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற மேக்னெட்டையும் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பால், தோசை மாவுலாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட முடியாது. அதனால் அதை கையோடையே முடிச்சுட்டு அடுத்த வேலையை கண்டினியூ பண்ணுறேன். எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்த செடிகள் எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போய் வெயிலையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இருக்க குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டு குட்டீஸையும் ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு எனக்கு வீட்டை க்ளீன் பண்ணதுக்கு, கிச்சனையும் ஹாலையும் க்ளீன் பண்ணுறதுக்குமே கிட்டத்தட்ட எனக்கு 4 நாள் எடுத்துச்சு. மொத்தமாகவும் செய்ய முடியலை. அதனால அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அப்படி தான் க்ளீன் பண்ணி முடித்தேன். ஃபைனலாக ஹாலும் கிச்சனும் நீட்டாக க்ளீன் ஆகிட்டு பர்ஃபெக்டான இந்த கிச்சனை பார்க்க எனக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிரைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏதோ 2வது குக் பண்ணதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுது. ஏன்னா இதை 2வது அழுக்காக்கிடுவோமோ அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்கள் இப்போ மாதிரி இதே மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் பியூரிஃபையர் இல்லையா அப்படின்னு. பியூரிஃபையர் இருக்குது.
ஒரு கபோர்ட்லையா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சிங்குக்கு நேராக மேலேயா ஒரு கபோர்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எக்ஸஸாக இருக்க தண்ணியும் சிங்குக்கு போயிடும். இதிலேருந்து வர தண்ணியும் சிங்குக்கு நேராக மேலே இருக்க டேப்பில் எங்களுக்கு வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு மீன் தொட்டியுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் க்ளீன் பண்ணி கொஞ்சம் இடத்தையும் மாற்றி வச்சுருக்கேன். அன்பான வேண்டுகோள். எனக்கு அங்கெல்லாம் வேண்டாம், இங்க அங்கெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். அது வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே சரி. அங்கே மல்பெரி 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 தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது. அந்த கணுவில் இருந்தே வெட்டிருங்களேன். அந்த கிளை மாதிரி பிரியுதுல்ல. ஏசப்பா, ஐயோ, இதுக்கப்புறம் அது காய்க்கும்னு நம்புதேன். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஜாஸ் ஒரு ஆணி அடி அப்படின்னா காய்ச்சிரும், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும், காய்ச்சிரும் அப்படின்னா. நம்ம கட் பண்ணி ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல காய்க்கும்னு நம்புதோம். நீங்கள் அதை எடுக்கிறதுமே 6 வயசு தான் எடுப்பேன்னு. இந்த சைடாக தறிக்க அந்த சைடாக மாற்றிடுவாங்க. அதேமாரி அந்த சைடு உள்ளது செவுரில் தட்டுது. அதனால் அந்த சைடும் 2 கொப்பை இது பண்ணும். இந்த ரோஸ் கொப்பை வெட்டி விட்டுருங்க, கொஞ்சம் ஷார்ட்டாகவே வெட்டி விட்டுருங்க. செடிகளை எப்போவுமே நல்லா கட் பண்ணி விட்டால் தான் நல்லா பசுமையாக சூப்பராக தழுத்து வரும். கொப்புகள் அதிகமாக ரொம்ப சத்து இல்லாமல் பூக்களும் சின்னதாக பூக்கும். அதனால கவாத் பண்ணுறது ரொம்பவே நல்லது. போகும்போது வரும்போது ரொம்ப தட்டுது, பாதையில் வர வளர்ந்ததும். அதில் கீழே கால்குள்ள நடக்குது என்ன தெரியுமா, என்ன காய்ப்பாங்க தெரியுமா? இந்த கீழே கால்குள்ள மஞ்சள் கலரில் படர்ந்து கிடக்கல, அது என்ன தெரியுமா? எண்ணெய் காய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அது ஏங்க இந்த இலையும் சின்னதாகவே நின்றுட்டு போய் இப்போ தான் வளருதோ, ஒடிஞ்சிட்டுங்க. வீடு கட்டின பிறகு இப்போ தான் அங்கே வாரேன், அதனால வரல. எங்கே போயிருந்தீங்க? அப்படிக்கா வந்து அப்படிக்கா போயிருவேன். அப்படிக்கா வந்து அப்படிக்கா போயிருவீங்களா? நெக்ஸ்ட்டு பெட்ரூம் கிளீனிங். முக்கியமாக கபோர்டுகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். கபோர்டை க்ளீன் பண்ணும்போது அவரவர் கபோர்டை அவரவர் க்ளீன் பண்ணணும். அதாவது நம்ம போட முடியாத ட்ரெஸ்ஸுகள் எது எதுன்னு பார்த்து தேவையில்லாத ட்ரெஸ்ஸுகளை கொஞ்சம் கழிச்சிட்டு தேவைப்படும், இது நம்ம டெய்லி நம்ம வியர் பண்ணுவோம், நம்மளுக்கு இது யூஸ் ஆகுங்கிறத மட்டும் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கபோர்டையும் பெட்ரூமையும் க்ளீன் பண்ணுறதுக்கு சாட்டர்டே சண்டேவாக பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மேக்ஸிமம் அந்த 2 நாளும் வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நாள் ஒதுக்கிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாயிருவோம். அந்த டயர்டை போக்குக்கு தான் இந்த குட்டீஸ் எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க.
டாடிக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கியாம்மா? ஆ இதில் இப்போ தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கிற ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே நல்ல ட்ரெஸ்ஸுகள் தான். ஆனால் நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும், அப்படி உள்ள ட்ரெஸ்ஸுகள் தான் இருக்குது. அதனால இது சேருத மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொடுத்தோன்னா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. என் ஹஸ்பண்டோட ஃப்ரீ டைமை பார்த்து அவங்க கபோர்டை ஒதுக்குனதே எனக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம வீட்டில் என்ன தான் டோரையும் விண்டோவையும் க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணாலும் ரோடு சைடு வீடாக இருக்கிறதுனால நிறையவே தூசி இருக்குது. வீட்டில் ஃப்ளோரில் இருக்கிறத நம்ம டெய்லி க்ளீன் பண்ணாலும் இதே மாதிரி ஸ்லாபில் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கேயுமே நிறைய தூசி படிஞ்சிருக்கு. நான் ஒரு சைடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி குட்டீஸையும் அவங்கவுங்க ரூமை அவங்கவுங்கள க்ளீன் பண்ண வச்சேன். ஜெசிகா பார்த்திங்கன்னா அவள் கபோர்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து எது எது அவளுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பிரித்து தேவையில்லாத ட்ரெஸ்ஸுகளை கொஞ்சம் ஒதுக்கிட்டு எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கா. ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு குட்டீஸை கூட கூட்டு வச்சுருக்கா. ஆனால் அவங்க பண்ணுற சேட்டையில் அவள் ரெண்டையும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அக்காவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி அவங்களால என்னென்ன முடியுமோ அதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கபோர்டை க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஜெசிகாவை அவளோட ரூமையே க்ளீன் பண்ண வச்சேன். இப்படி பண்ணுறதுனால ஒரு ரூமு ஒரு வீடுன்னு இருந்தால் இவ்வளோ வேலைகள் இருக்கும். நம்ம இதை பண்ணி நம்மளோட ரூமை நம்மளோட இடத்த நம்ம நல்லா நீட்டாக வச்சுக்கிடணும்னு அவளுக்கு தெரியணுங்கிறதுக்காக மொத்த ரூமையுமே க்ளீன் பண்ணி அதை பெருக்க வச்சு துடைக்கவும் சொல்லியிருந்தேன். ஆனால் அது அவள் கஷ்டம்னு நினச்சாலும் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு யோசிக்காமல் பொறுமையாக நிதானமாக நீட்டாக செஞ்சா. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கவுமே என்னை கூட்டிகிட்டு வந்து காட்டுவா ஜெசிகா, அம்மா நான் இதை நீட்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பார்த்துட்டு அவளை அப்ரிஷியேட் பண்ணும்போது அவளுக்கு அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் இது க்ளீன் பண்ணணும், இதை க்ளீன் பண்ணணும், இவ்வளோ க்ளீன் பண்ணிட்டோன்னா நான் என் ரூம் நீட்டாக இருக்கும்னு அவளே ஒரு பிளான் பண்ணி கடகடன்னு வேலையை செய்ய ஆரம்பித்தா. அதே டைமில் ஆகாஷை வந்து பார்த்திங்கன்னா டாய்ஸ் ரேக் ஒன்றையும் க்ளீன் பண்ணதுக்கே கிட்டத்தட்ட அவனுக்கு 1 மணி நேரம் எடுத்திருக்கு. அதே மாதிரி ஆகாஷ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அவனால் முடிஞ்சது அவன் செஞ்சான். அது போக நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி உண்டு, நிறைய தூசியில் நிற்க முடியாதுங்கிறதுக்காக அவனுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். நான் மட்டும் இல்லை, ஜெசிகாவும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். இந்த ஜார் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இது ஒமேகா எக்ஸ்க்ளூசிவில் வாங்கினது. நான் சென்னை ட்ரிப்பில் அங்கே வாங்கின ஒரு ஒஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னா இது. அதாவது ஒஸ்ட்டுன்னு சொல்கிறத விட எனக்கு இது சுத்தமாக யூஸ் ஆகவே இல்லை. இதில் உள்ள கிளிப்பு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. நம்ம ஒரு நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாவது க்ளோஸ் பண்ணால் அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. ஏர்லாக் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது ஏர்லாக் ஆகலை. ஜஸ்ட்டு ஒரு ஷோ பீஸாக பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நம்ம அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஹாலில் ஹை சீலிங், அது மட்டும் இல்லை இந்த விண்டோ கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறதுனால என்னால் ஒற்றையடிக்க முடியாது. அதனால் அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எப்போவுமே அவங்களுக்கு வெளியில் வேலை இருக்கும். அதனால் எனக்கு வீட்டில் இப்படிலாம் ஹெல்ப் பண்ணி தருவாங்கன்னு நான் எப்போவுமே எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க பண்ணதும் இல்லை. இப்படி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் நான் இப்படி தொடர்ந்து வேலை செய்கிறேன், என்னால் முடியலைங்கிற வேலையை எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவானாங்க. ஒற்றை கம்பு இதுக்கு அந்த கையே ஒற்றை கம்பு அளவுக்கு. ஏங்க நான் அப்படிலாம் பேச மாட்டேன், நீங்கள் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. என்னங்க சுத்திட்டா எங்க வேண்டாங்க, எங்க வேண்டாங்க, பயமா இருக்குங்க. என்ன
இந்த ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் வீட்டில் வரணும், நல்ல வெளிச்சம் இருக்கணுங்கிறதுக்காக விட்டது. சம்டைம்ஸ் டைரக்ட் வெயில் விழும், இல்லைன்னா எப்போவுமே வெளிச்சம் வீடு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். இதோட உயரம் மொத்த வீட்டோட உயரமாக இருக்கிறதுனால நான் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எங்கேங்க இறங்குதிய? போதுங்க. உயிர் முக்கியம். எனக்கு உயிர் தாங்க முக்கியம். என்றைக்குமே வேலை செய்யாமல் ஒரு நாள் செய்யறதுனால அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணி வச்சாதுன்னு நல்லாயிருக்கும். டெய்லி செய்தவங்க அப்படி செய்யாண்டாம், எப்போமாவது ஒரு நாள் பர்றன்னு செஞ்சா. எப்படிங்க வருவியே வண்டியில்? நாங்கள் வேலைன்னு வந்துட்டா என்னங்க? ஆமாம். ஒரு வழியாக இருக்கிற பெட்ரூம், ஹால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஆனால் இது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரூம் மட்டும் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இந்த ஒரு வாரமும் க்ளீனிங் குக்கிங்னு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நிறைய துணிகளை துவைக்கலை, துவைச்ச துணிகளை காயவும் போடலை, காயப்பட்ட துணிகளை மடிக்கவும் இல்லை, அப்படியே சேர்ந்த மாதிரி ஆயிட்டு. அதனால் இந்த ஒரு அயனிங் ரூம் மட்டும் அவ்வளவு குப்பையாக இருந்த மாதிரி இருந்து ஃபைனலாக தான் இந்த ரூமையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிருக்கு. இதில் தேவையில்லாத துணிகள் எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்ச துணிகளுமே இந்த ரூமில் தான் ஃபுல்லுமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணி எதை ஒதுக்கணும், துடைக்கிற துணிகள் எல்லாமே தனியாக ஒதுக்கிட்டு வேற யாருக்கும் யூஸ் பண்ணுற துணிகளை தனியாக கொடுக்கறது தனியாக எடுத்து வச்சு எல்லாம் ஒதுக்கின பிறகு இந்த ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மொத்த க்ளீனிங் வேலைகளில் என்னோடய குட்டீஸும் ஹஸ்பண்டோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் செஞ்சுருக்க முடியாது. ஃபைனலாக லாஸ்ட் 2 டேஸு என்னால் முடியாத வேலைகளை பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு அக்காவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, மால்லேருந்து செங்கமாலில் வேலை செய்கிற ஒரு நார்த் இந்தியன் பையனும் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேன் க்ளீன் பண்ணி கொடுக்குறது, கிச்சனில் மேலே இருக்க டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் ஃபைனல் வேலைகளையும் முடிச்சு கொடுத்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரு நாள் நின்று ஃபுல் வேலையும் முடிச்சு கொடுத்தது எனக்கு மொத்த வீடுமே நீட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. உங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம கடைகளில் வாங்குகிற பெரிய பெரிய பேகுகள் எல்லாமே எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி வச்சு அதே பல்காக பெரிய லெவலில் ஸ்டோர் ஆயிடுது. அதை தூர எடுத்து போட இன்னும் எனக்கு மனசு வரவே இல்லை. அதுலேயும் நல்லதாக பார்த்து ஒரு பையில் எடுத்து வச்சுட்டு மீதியை ஒதுக்கியிருக்கேன். இந்த வாட்டி க்ளீன் பண்ணும்போது பெட்ரூமில் இருக்கிற பெட் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொசிஷன் மாற்றி போட்டிருக்கேன். அப்படி போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு புதுசாக ஏதோ மாற்றி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்த மாதிரி இருக்குது. அதுக்காக கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அயனிங் டேபிள் முன்னாடி எங்களோட டைனிங் டேபிளாக இருந்துச்சு. நல்ல டீ குட்டு நல்ல ஹெவியான டேபிளாக இருக்கிறதுனால நாங்கள் இது புது வீட்டில் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலாக ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிடணும். இது ட்ரூவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டுறேன். நான் இவ்வளோ வேலைகளையும் செய்யும்போது எனக்கு எந்த ஒரு டயர்டும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் தெரியல. ரொம்ப சந்தோஷமாக நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாமே பண்ணி முடித்தேன். ஆனால் நம்ம உடம்பு ஒன்றும் மிஷின் இல்லையே, அவங்க கொஞ்சம் மக்கர் பண்ண தான் செஞ்சாங்க. இப்போல்லாம் என் மனசு சொல்கிறத என் உடம்பு கேட்கவே மாட்டேங்குது. என் வீட்டில் புதுசாக ஒரு பொருளை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மோப்பு, வீடு பெருக்கிற பெருக்கு மரம்லாம் தரையிலே போட்டு வைப்போம். சில நேரம் மோப்பில் இருக்க ஈரம்லாம் காயாது. அதுக்காக இப்படி ஹேங் பண்ணுறது ஒன்று வாங்கி ஹேங் பண்ணியிருக்கேன். இப்படி வைக்கிறதுனால மோப்பு காஞ்சிருது, பெருக்கு மாதிரி கீழே போட வேண்டிய அவசியம் இல்லை, நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஃபைனலாக இந்த ரூமையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மொத்த வீடே க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி வீட்டுக்கு சாண்டா கிளாஸ் வராங்க, அதனால வீட்டோட டெக்கரேஷனையும் ஆரம்பிக்கும். போன வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் சீரியல் லைட்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியில் எடுத்து
அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையுள்ளதை வெளியில் வாங்கி லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீனாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி அதை டெக்கரேட் பண்ணுறது பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடியை கிறிஸ்மஸ் ட்ரீயாக பிளான் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணுறது அவங்களுக்கு இஷ்டமாக இருக்குது. அதனால இந்த வருஷமும் எங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் இல்லை. வீட்டில் மேலேயும் கீழேயும் நல்ல சீரியலும் ஸ்டார்ஸ் மட்டும் போட்டு விட்டோம். டிசம்பர் 1ஆம் தேதி வந்தாலே கிறிஸ்மஸ் ஃபீல் மனசு ஃபுல்லும் ஒரு சந்தோஷமாக தெரியும். அதுவும் வீட்டில் லைட்டு போட்டு ஸ்டார்லாம் போட்டுட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பயங்கர ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்மஸோட ட்ரெஸ் ஷாப்பிங் விளாக் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிற பிளான்லேயே இல்லை. நாங்கள் இருக்கிற பட்ஜெட்டை கொஞ்சம் அனுசரித்து குட்டீஸ் விருப்பப்பட்டால் அவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். 2 பேருக்கும் ரெடிமேட் தான் எடுக்க போகிறோங்கிறதுனால கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளும் போய் எடுத்து வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீட்டோட மொத்த டீப் க்ளீனிங்குமே உங்கள் கூட ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே நான் க்ளீன் பண்ணுறேங்கும் போது எனக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. உங்களுக்குமே தொடர்ந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஸ்கூல் இல்லைங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ்களும் பேக் பண்ண முடியலை. புது வருஷத்தில் புது மெனுவோட புது ரெசிபிகளோட உங்களை கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன். இன்னைக்கு வீட்டுக்கு வர சாண்டா கிளாஸுக்கும் சர்ச்சிலேருந்து வரவங்களுக்கும் சின்னதாக ஒரு விருந்தும் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடிச்சுக்கிட்டேன். இந்த vlog கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.